வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியது. பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தியும் மேளங்கொட்டியும் மக்கள் உற்சாகம். பொங்கலன்று மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசல் உள்ளிட்ட ஏற்பாடுகள் தயார். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். சென்னை கிளாம்பாக்கத்தில் 3வது நாளாக அலைமோதிய கூட்டம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. சமத்துவம் என்பதை சொல்லாக இல்லாமல் செயலாக நிறைவேற்றுவோம் என உறுதி. சட்டப்பேரவையில் தேசிய கீதத்தை அவமதித்துவிட்டதாக முதல்வர் மீது ஆளுநர் குற்றச்சாட்டு. மரபை மீறியது ஆளுநர்தான் என அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுகவை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியும் புறக்கணிப்பு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நாளை அறிவிக்கப்படுவார் என சீமான் அறிவிப்பு. டங்ஸ்டன் சுரங்க திட்டம் விவகாரத்தை தாம் ஆதரித்ததாக முதல்வர் ஸ்டாலின் கூறுவது தவறான தகவல். நாடாளுமன்றத்தில் நோட்டீஸ் கொடுத்து சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என அதிமுக எம்பி தம்பிதுரை திட்டவட்டம். இஸ்ரோவின் புதிய தலைவராக வருகிற 15ஆம் தேதி பதவியேற்கிறார் நாராயணன். இஸ்ரோ இன்னும் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்த இருப்பதாக பெருமிதம். துபாய் கார் பந்தயத்தில் 3வது இடம் பிடித்து நடிகர் அஜித்குமார் அணி அசத்தல். அஜித்குமாருக்கு ஸ்பிரிட் ஆஃப் தி ரேஸ் என்ற பட்டமும் வழங்கி கௌரவிப்பு. 2025ஆம் ஆண்டிற்கான IPL தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடங்கும். வீரர்கள் ஏலம் சமீபத்தில் நடந்து முடிந்த நிலையில் BCCI அறிவிப்பு. அயர்லாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்திய மகளிர் அணி. 2வது ஒருநாள் போட்டியில் 116 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இனி விரிவான செய்திகள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மக்கள் இன்று போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தியும் மேளங்கொட்டியும் போகி கொண்டாட்டம் களை கட்டியது. இதனிடையே தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் இருந்தும் மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஆயத்தமாகி வருகின்றனர். மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமத்துவம் என்பதை சொல்லாக இல்லாமல் செயலாக நிறைவேற்றும் திருநாளாம் பொங்கல் நன்னாளை பண்பாட்டு திருவிழாவாக கொண்டாடி மகிழ்வோம் என தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் மத்திய அரசு நாள்தோறும் வன்மத்துடன் வதந்திகளை பரப்பிட முனையும் அரசியல் எதிரிகளை எதிர்கொண்டபடியே திமுக அரசு கடமையாற்றி வருவதாகவும், அன்றாடம் நிறைவேறும் சாதனைகளால் 7வது முறையாக திமுகவே ஆட்சியில் அமர்ந்திட வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தேசிய கீதத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவமதித்து விட்டார் என்று தமிழக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதையை வலியுறுத்துவதையும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை செய்யச் சொல்வதையும் அபத்தமானது, சிறுபிள்ளைத்தனமானது என முதலமைச்சர் வற்புறுத்துகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். முதல்வர் மீதான ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார். சட்டசபை மரபை மாற்ற முயன்றது ஆளுநர்தான் என கூறினார். இத்தனை ஆண்டு காலமாக முதலிலே தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியிலே தேசிய கீதம் பாடுபட்டு வந்திருக்கிறோம். அந்த மரபை மாற்ற சொன்னது அவர்தான். ஆகியனாலே தவறு இழுத்தவர் அவர்தான். அவர் பார்த்து முதலமைச்சரை ஆணவம் என்கிறார். ஆனால் அவருக்கு கவர்னர் என்கிற திமிர் இருக்கிறது. இதேபோல் ஆளுநரின் சட்டப்பேரவை நடவடிக்கையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சட்டமன்ற வரலாற்றிலேயே சட்டமன்றத்துக்குள்ள வாக்கிங் போன ஒரே ஆளுநர் யாருன்னா நம்முடைய RN ரவி அவர்கள் தான். நாம தேர்தல் வேலை செய்யறோமோ இல்லையோ, ஆனா ஆளுநர் நமக்காக திமுகவுக்காக தேர்தல் வேலையை அவர் தினமும் செஞ்சு கொண்டிருக்கிறார். இதனிடையே ஆளுநர் கருத்தில் எந்த தவறும் இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆளுநரை குற்றம் சொல்றீங்களா, குற்றம் சொல்லுங்க, தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த முறை எல்லையெல்லாம் தாண்டி ஆபாசத்தை நோக்கி, அருவருப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மட்டும் கண்ணை காட்டிந்தா ஆளுநருடைய சட்டையும் பேண்ட்டையும் கழட்டி ட்ரவுசரோடு நடக்க விட்டிருப்போம். இது திமுகவினுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் உதித்திருக்கக்கூடிய பழமொழி. .  இதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முதலமைச்சர் ஊக்குவிக்கிறார்னு அர்த்தம்.                                                                         முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முதலமைச்சர்
நியாயப்படி அந்த முன்னாள் அமைச்சர் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக கட்சியிலிருந்து குறைந்தபட்சம் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும். முதலமைச்சர் ஊக்குவிக்கிறார் தான் அர்த்தம். அதைத்தான் ஆளுநர் அவர்கள் குழந்தைத்தனம் என்று சொல்லுகின்றார். ஆளுநரை பொறுத்தவரை சரியாகத்தான் பேசியிருக்கிறாங்க. இனியாவது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிமுகவை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மக்களை பட்டியல் அடைத்து வைக்கும் வழி வேண்டாம் என்பதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். அதே நேரம் தவறு செய்யக்கூடிய கட்சிக்கு மக்கள் சாட்டையடி கொடுப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நாளை பொங்கல் அன்று அறிவிக்கப்படுவார் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இடைத்தேர்தல் புறக்கணிப்பு குறித்த அதிமுகவின் கருத்தை தாம் ஏற்பதாகவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். EVKS இளங்கோவன், திருமகன் ஈவேரா ஆகியோர் விட்டுச் சென்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே தனது இலக்கு என ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். தொகுதி பிரச்சினைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் என்று குறிப்பிட்ட அவர், தொகுதிக்கென தனி வாக்குறுதிகள் இல்லை என்று கூறியுள்ளார். டங்ஸ்டன் சுரங்க திட்டம் விவகாரத்தை தான் ஆதரித்ததாக முதல்வர் ஸ்டாலின் கூறுவது தவறான தகவல் என்று அதிமுக மாநிலங்களவை MP தம்பிதுரை கூறியுள்ளார். முதல்வர் மீது நாடாளுமன்றத்தில் நோட்டீஸ் கொடுத்து சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நாராயணன் வருகிற 15ஆம் தேதி பெங்களூருவில் பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு சென்ற அவர் சுவாமி தோப்பு ஐயா வைகுண்டர் பதியில் தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் திரண்டு வந்து நாராயணனை வரவேற்று வாழ்த்தினார்கள். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணன், சந்திராயன் 3 திட்டத்திற்கான இயந்திரத்தை மற்ற நாடுகள் வழங்காத நிலையில் கூட்டு முயற்சியில் உருவாக்கி வெற்றி பெற்றதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். துபாய் கார் பந்தயத்தில் 3வது இடம் பிடித்து நடிகர் அஜித்குமார் அணி சாதனை படைத்துள்ளது. உற்சாகத்தில் துள்ளி குதித்தபடி கையில் தேசிய கொடியை ஏந்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அஜித்குமாரை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு புகைப்படம் எடுத்தனர். அஜித்குமாரின் இந்த வெற்றியை பலரும் பாராட்டி வருகின்றனர். தங்களது வாழ்த்துக்களையும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகின்றனர். இந்த பந்தயத்தில் ஸ்பிரிட் ஆஃப் தி ரேஸ் என்ற பட்டத்தை பெற்ற அஜித்குமார் இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்துள்ளார். தமிழ்நாடை திரும்பி பார்க்கும் அளவிற்கு நடிகர் சங்க கட்டடம் வரப்போவதாக விஷால் தெரிவித்துள்ளார். கடவுளின் ஆசீர்வாதத்தால் நடிகர் சங்க கட்டடப் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர் 4 மாதங்களில் கட்டிடப் பணிகள் நிறைவடையும் என்ற தகவலையும் வெளியிட்டார். சென்னையில் நடைபெற்ற 48வது புத்தக காட்சி ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவு பெற்றது. கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி தொடங்கி 17 நாட்கள் நடைபெற்ற இந்த புத்தக காட்சிக்கு 20 லட்சம் வாசகர்கள் வருகை தந்துள்ளனர். புத்தக காட்சியில் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. புத்தக காட்சியின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் புத்தக காட்சி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த கொடையாளர்கள், நிறுவனங்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி R. மகாதேவன் பாராட்டி கௌரவித்தார். மேலும் பதிப்புத்துறையில் நூற்றாண்டு, பொன்விழா, வெள்ளி விழா கண்ட பதிப்பாளர்களையும் அவர் பாராட்டினார். பெரியார் குறித்து சீமான் தெரிவித்த கருத்துக்கள் இந்துத்துவா சக்திகளின் வளர்ச்சிக்கு உதவுமே தவிர தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவாது என நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்துத்துவாவை, ஹிந்தியை, இந்திய தேசத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியர்களின் முதல் கடமை என்றும் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இதுதான் நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பெரியார் குறித்து பேசிய சீமானுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் H. ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் கோவிலுக்கு சொந்தமான தாமரை குளத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக யானையின் இறுதி ஊர்வலத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் K.N. நேரு, மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் இரவோடு இரவாக நிறுவப்பட்ட சீனிவாச பெருமாள் சிலையை பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி அறநிலையத்துறையினர் அகற்றினார்கள். பக்தர் ஒருவர் தனது வேண்டுதலுக்காக சிலை வைக்க அனுமதி கேட்டு 3 ஆண்டுகளாகியும் அனுமதி அளிக்காததால் சிலையை நிறுவியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த சிலையை அறநிலையத்துறையினர் அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் அனுமதியில்லாமல் 8 நிறுவனங்களுக்கு மதுபான ஆலை உரிமத்திற்கான கடிதம் வழங்கப்பட்டிருப்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஒவ்வொரு உரிமத்திற்கும் 15 கோடி ரூபாய் கைமாறி உள்ளதாகவும் இதுகுறித்து CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார்.
சைபர் கிரைம் உதவி எண் கட்டுப்பாட்டு அறைக்கு கடந்த ஆண்டு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்திருப்பதாக தமிழ்நாடு இணையவழி குற்ற தடுப்பு பிரிவு ஆண்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் வந்த 2,68,000 அழைப்புகளில் 34,000 அழைப்புகள் நிதி மோசடி தொடர்பானது என அந்த அறிக்கையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2024ஆம் ஆண்டில் மொத்தம் 838 சைபர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 34 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் தீவிரவாத தடுப்புக்குழு போலீசார் நடத்திய சோதனையில் 31 பேரை கைது செய்துள்ளனர். திருப்பூரில் உள்ள பனியன் நிறுவனங்களில் ஏராளமான வங்கதேச இளைஞர்கள் தங்கியிருப்பதாக கோவை தீவிரவாத தடுப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் பல்லடம் அருகே அருள்புரம் செந்தூரன் காலனி பகுதியில் இயங்கி வரும் தனியார் பனியன் நிறுவனத்தில் போலியான ஆதார் அட்டைகளை கொடுத்து வந்த 28 வங்கதேச இளைஞர்கள் மற்றும் வீரபாண்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 3 பேர் என 31 பேரை கைது செய்தனர். நடிகர் காதல் சுகுமார் தன்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டதாகவும் அவருக்காக தனது பணம் நகை அனைத்தையும் கொடுத்திருப்பதாகவும் துணை நடிகை கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். தர்காவில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் நடிகர் ரோபோ சங்கர் திருமண நாள் விழா உட்பட அனைத்து சினிமா நிகழ்ச்சிகளிலும் கணவன் மனைவி போலத்தான் சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். தன்னை ஏமாற்றிய சுகுமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐபிஎல் வீரர்கள் ஏலம் சமீபத்தில் நடந்து முடிந்த நிலையில் மார்ச் மாதம் ஐபிஎல் தொடர் தொடங்கப்படும் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது. மும்பையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா எதிர்வரும் ஐபிஎல் தொடர் மார்ச் மாதம் 23ஆம் தேதி தொடங்கும் என கூறினார். பிசிசிஐ செயலாளராக இருந்த ஜெய்ஷா ஐசிசி தலைவராகிய நிலையில் பிசிசிஐ செயலாளர் பதவிக்கு தேவஜித் சாய்கியா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். எப்போதும் தோனியை கடுமையாக விமர்சிக்கும் யுவராஜ் சிங்கின் தந்தை யோகராஜ் சிங் திடீரென அவரை புகழ்ந்து தள்ளியுள்ளார். தோனி அச்சமற்ற வீரர் என்றும் மிகவும் உத்வேகமளிக்கும் கேப்டனாக தோனி திகழ்ந்ததாகவும் ஆட்டத்தின் சூழலை கையாள்வதில் தோனி சிறந்து விளங்கியதாகவும் கூறியுள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் குரூப் சுற்று போட்டியில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. பிஜிடி தொடரின் கடைசி போட்டியில் பும்ராவிற்கு முதுகு பகுதியில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் முதுகுவலி பிரச்சனையால் குரூப் சுற்று போட்டிகளில் பும்ரா விளையாட மாட்டார் என்றும் நாக் அவுட் போட்டிகளில் அவர் விளையாடக்கூடும் என்றும் தெரிகிறது. இதனிடையே சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணி வருகிற 19ஆம் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி நேற்று தொடங்கியது. மெல்பர்னில் தொடங்கிய ஆஸ்திரேலிய ஓபன் வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. டென்னிஸ் உலகின் முக்கிய நட்சத்திரங்களான ஜோகோவிச், சின்னர், ரோஹன் போபண்ணா, சபலன்கா உள்ளிட்ட பலரும் ஆஸ்திரேலிய ஓபனில் பங்கேற்றுள்ளனர். சாம்பியன் பட்டம் வெல்வோருக்கு தலா 20 கோடி உட்பட சுமார் 510 கோடி ரூபாய் மொத்த பரிசுத் தொகையாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அயர்லாந்து மகளிர் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை இந்திய மகளிர் அணி வென்றுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற 2வது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய மகளிர் அணி முதலில் பேட்டிங் செய்து 370 ரன்கள் குவித்தது. அதிரடியாக விளையாடிய ஜெமிமா ரோட்ரிக்ஸ் சதம் விளாசி அசத்தினார். பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியது. பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தியும் மேளங்கொட்டியும் மக்கள் உற்சாகம். பொங்கலன்று மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசல் உள்ளிட்ட ஏற்பாடுகள் தயார். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். சென்னை கிளாம்பாக்கத்தில் 3வது நாளாக அலைமோதிய கூட்டம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. சமத்துவம் என்பதை சொல்லாக இல்லாமல் செயலாக நிறைவேற்றுவோம் என உறுதி. சட்டப்பேரவையில் தேசிய கீதத்தை அவமதித்துவிட்டதாக முதல்வர் மீது ஆளுநர் குற்றச்சாட்டு. மரபை மீறியது ஆளுநர்தான் என அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுகவை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியும் புறக்கணிப்பு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நாளை அறிவிக்கப்படுவார் என சீமான் அறிவிப்பு. டங்ஸ்டன் சுரங்க திட்டம் விவகாரத்தை தாம் ஆதரித்ததாக முதல்வர் ஸ்டாலின் கூறுவது தவறான தகவல். நாடாளுமன்றத்தில் நோட்டீஸ் கொடுத்து சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என அதிமுக எம்பி தம்பிதுரை திட்டவட்டம். இஸ்ரோவின் புதிய தலைவராக வருகிற 15ஆம் தேதி பதவியேற்கிறார் நாராயணன். இஸ்ரோ இன்னும் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்த இருப்பதாக பெருமிதம்.
துபை கார் பந்தயத்தில் 3வது இடம் பிடித்து நடிகர் அஜித்குமார் அணி அசத்தல். அஜித்குமாருக்கு ஸ்பிரிட் ஆஃப் தி ரேஸ் என்ற பட்டமும் வழங்கி கௌரவிப்பு. 2025ஆம் ஆண்டிற்கான IPL தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடங்கும். வீரர்கள் ஏலம் சமீபத்தில் நடந்து முடிந்த நிலையில் BCCI அறிவிப்பு. அயர்லாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்திய மகளிர் அணி. 2வது ஒருநாள் போட்டியில் 116 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.